قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لامرئ من كل ما نوى. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜுமாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். இருலகத்தின் சர்தார் கண்ணுக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்மாவிற்கு வருக தரக்கூடிய இஸ்லாமிய ஈமானிய நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஆத்மாவுக்கு நிம்மதி என்ற தலைப்பின் கீழ் ஜுமாவுடைய சிறப்புகளையும் ஃபஜர் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்திருந்தோம். இன்றைக்கு தலைப்பாகிறது வட்டியை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். இன்றைக்கு கொடிய நோயாக இந்த சமுதாயத்தில் அதிகமாக பரவி வரக்கூடியது வட்டி தான். இந்த வட்டியின் அடிப்படையில் சில விஷயங்களை, சில ஆயத்துகளையும் சில ஹதீஸ்களையும் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது நல்லதை நல்லது என்று சொல்லுங்கள், கெட்டதை கெட்டது என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நன்மையை நன்மையாக தான் சொல்ல முடியும், தீமையை தீமை என்று தான் சொல்ல முடியும். அதே போல தீமையை நல்லதாக்க முடியாது, நல்லதை கெட்டதாகவும் ஆக்க முடியாது. குர்ஆனில் பார்க்கும் பொழுது வலா ஹராமுன் வலா ஹலாலுன், இந்த மனிதர்கள் ஹராமை ஹலாலாக்கி கொள்வார்கள், ஹராமை
ஹலாலாக்கி கொள்வார்கள், ஹலாலை ஹராமாக்கி கொள்வார்கள். லி தஃப்தரு, அதற்கென்று ஒரு ரெஜிஸ்டரை உருவாக்கி கொள்வார்கள். இது மனிதர்கள் நல்லதை நல்லதாக நினைத்து கொள்ள மாட்டார்கள், தீயதை தீயதாக நினைத்து கொள்ள மாட்டார்கள். வட்டி என்பது பெரும் பாவம், கபீரா குணா என்று சொல்லப்படுகிறது. பெரும் பாவம். வாங்குவதும் ஹராம், அதை கொடுப்பதும் ஹராம். அது அநியாயம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இஸ்லாத்திற்கு இது மாற்றமான ஒரு செயல், இது இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று என்றுதான் இந்த வட்டியை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். இறைவன் சொல்லும் பொழுது குலு மின் தையிபாதி வஅமலு சாலிஹா, பரிசுத்தத்தை உண்ணுங்கள், நல்ல வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் இறைவன் சொல்லுவான். அடுத்து இறைவன் இன்னொரு வசனத்திலும் சொல்லி காட்டுகிறான், வலா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுக்கு மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளை அபகரித்து அதை உண்ண வேண்டாம். இப்போ அடுத்தவர்களுடைய பொருளை கூட அபகரித்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்றெல்லாம் குர்ஆன் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளை அபகரித்து வாழக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா, யதீம்களுடைய பொருளையும் அந்த பொருளையும் நீங்கள் சாப்பிட வேண்டாம். அப்படி நீங்கள் சாப்பிட்டு விட்டால் உங்களுடைய வயிற்றில் நெருப்பு மூட்டப்படும், கொடூரமான வேதனையாக உங்களுக்கு தரப்படும். அந்த வேதனையுடைய பிரதிபலன் நரகமாக தான் இருக்கும் என்றெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். முதலில் சொல்லிவிட்டான், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பொருளை அபகரித்து நீங்கள் சாப்பிட வேண்டாம். அனுமதி கொடுத்தால் தான் சாப்பிட முடியும். அனுமதி இன்றி யாருடைய பொருளையும் யாரும் சாப்பிடக்கூடாது. இது குர்ஆனுடைய விஷயத்துக்கு மாற்றமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் அவனுடைய வல்லமையை பற்றி, அவனுடைய கிருபையை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வருவான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல போர் செய்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். என்ன செய்கிறான்? போர் புரிகிறான். அப்ப இறைவன் போர் புரிகிறான். எந்த விஷயத்தை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வட்டியை சாப்பிடுவதன் மூலமாக இறைவன் போர் புரிகிறான். அவருடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் புரிகிறார்கள். 70 தாய்க்கு சமமான அந்த ரப்புல் ஆலமீனே நம்ம மீது அதிகமாக போர் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்றெல்லாம் இந்த வட்டியுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாஹ் தஆலாவும் நம் மீது கடும் கோபம் கொள்வார்கள், போர் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அதிகமான பழக்கங்கள் வட்டியின் மூலமாக தான் அதிகமாக பொருளாதாரத்தை கொண்டு வந்து நாம் சேகரிக்கலாம், உயர்ந்து விடலாம் என்றெல்லாம் மனிதர்கள் நினைத்து கொள்கிறார்கள். தவறு. எந்த பொருளாதாரம் எப்படி வருகிறதோ அதே பொருளாதாரம் அப்படியே போகிவிடும் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தில் எந்த விதமான பலனும் ஃபாயிதாவும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய அதாபு தான் கிடைக்கும். வேற அல்லாஹ்வுடைய அதாபை தவிர வேறு எதையும் உங்களால் சாதிக்க முடியாது. ஒரு மனிதர் உதாரணமாக 20,000 ரூபாய் வட்டிக்கு வாங்குறாரு. கொடுக்கக்கூடியவர்கள் 17,000 ரூபாய் கையில் கொடுப்பாரு. அடைக்கும் பொழுது 25,000 ரூபாய் அடைக்கிறார். வாங்கிறது 20 ரூபாய்க்கு 17 ரூபாய் கையில் வந்துடும். அவனை அவர் அடைக்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடறாரு? 25,000 ரூபாய் வரைக்கும் என்ன செஞ்சிடாரு? அடைச்சிருவார். சொல்ல போனால் 100க்கு 3 வட்டி கூட போடக்கூடிய இந்த சமுதாயம், 1000க்கு 3 வட்டி போடுவார்கள், 10 வட்டி கூட போடக்கூடிய சமுதாயம். ஆனால் இந்த வட்டி வாங்கி யார் எந்த தொழிலை செய்கின்றார்களோ அந்த தொழிலில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. யாருடைய உதவி கிடைக்காது? ரப்புடைய உதவி கிடைக்காது. அதே போல இறைவனுடைய அந்த பொருளின் மூலமாக எந்த ஒரு பொருளை வாங்கி விற்றாலும்
அது விருத்தி ஆகாது என்றுதான் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தாலாவுடைய கோப பார்வையின் மூலமாக இந்த வியாபாரமும் விருத்தி ஆகாது. அதை விட ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம், ரொம்ப கடினமான ஒரு விஷயம், ஒரு திருமணத்துக்கு கூட ஒரு 2 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கி தான் என்ன செய்கிறாரு, கல்யாணம் கூட சமையலுக்கு கூட அந்த பணத்தை வைத்து தான் 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னுவார். பெருமையாக சொல்லுவார். எவ்வளோ செஞ்சுவார்? 2 லட்ச ரூபா வாங்கி சமையல் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். வாங்கிறது பெருசு கிடையாது, அது ஹராம். அப்போ அந்த ஹராமுடைய விஷயம், அந்த திருமணம் முடித்த பிறகு கணவன் மனைவி ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். இருவர்களும் அந்த ஹராமான உணவை சாப்பிட்ட பிறகு அவர்களுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை உருவாகிறது என்று சொன்னால், அந்த குழந்தை தீனுடைய அடிப்படையில் வாழ்வானா இல்லை துனியாவுடைய அடிப்படையில் வாழ்வானா? ரொம்ப ஆழமாக சிந்தித்து பாருங்க. ரொம்ப ஆழமாக தான் ஹதீஸை தோன்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஹராம் வந்து விட்டால் அந்த மனிதனை இறைவன் போர் செய்கிறான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு புரோக்கர்கள் மூலமாக பல பேர்களுக்கு என்ன செய்கிறார்கள், பணம் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். பணம் கொடுத்த பிறகு இந்த சமுதாயத்தில் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது, வாழ முடியாது. அது அல்லாஹ் தஆலா சொல்லிக்கான குலு மின் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, நல்லதை சாப்பிடுங்கள், நல்ல அமல்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். நல்லதை சாப்பிடுங்கள், நல்ல அமல்கள் செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அனாதையுடைய பொருளை ஏமாற்றி நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள், இது நரகத்துடைய செயல் என்றெல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்கள், தலபுல் ஹலாலி ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லீம் மீது, மூமின்கள் மீது, ஆண்கள் மீது, பெண்கள் மீது ஹலாலான முறையில் வாழ்ந்து கொள்ளணும் என்று அவர்கள் ஆசைப்பட வேண்டும். இமாமே கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர் இஹ்யாவுல் உலூம் என்ற நூலில் சில விஷயங்கள் அவர்கள் எழுதுவார்கள். ஒரு கணவன் வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது மனைவி பார்த்து சொல்வார்களாம். என்ன சொல்வார்கள்? வியாபாரம் செய்து வாருங்கள், இருந்தாலும் ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதித்து வாருங்கள் என்று சொல்வார்கள். அப்படியாப்பட்ட பெண்மணிகளாக இருந்தார்கள். நீங்கள் ஹராமை நீங்கள் கொண்டு வந்தால் இந்த உலகத்துடைய நெருப்பை தாங்க முடியாது, நாளை மறுமையுடைய நெருப்பை நாங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் அந்த பெண்கள் சொல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உலகத்தில் யாரை பார்த்தாலும் கடன் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, வட்டி வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ இந்த கடனை பற்றி பாருங்க. கடனை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வராரு, ஹசனா என்று சொல்லப்படுகிறது. கடன் கொடுக்கிறது அழகிய முறையில் நீங்கள் கடன் கொடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கடனை வாங்கக்கூடியவர்கள் பிறகு பார்த்துக்கிறலாம், கொடுக்கக்கூடாது எண்ணம் வைத்தால், கொடுக்கக்கூடாது எண்ணம் அவர் வைத்துட்டார், என்ன அவர் வச்சுட்டாரு, நான் கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்க மாட்டேன், மனசில் வைத்து விட்டால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் கொடுக்காதவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், வறுமையுடைய கதவை திறந்து விடுகிறான். எந்த கதவை? வறுமையுடைய கதவை திறந்து விடுகிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இவர்களுக்கு வறுமையுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும், இவர்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் கஷ்டமாக கடினமாக தான் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தர் கடன் வாங்கும் பொழுது கடனை கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்காக இறைவனுடைய கதவு திறந்து கொண்டே இருக்கும், நன்மையான கதவு திறந்து கொண்டே இருக்கும். கொடுக்கணும் எண்ணம் வைத்தவர்களுக்கு வழி பிறக்கும், கொடுக்க கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு வழி பிறக்காது. விஷயம் இதுதான். நம்ம கொடுக்கணும் என்று எண்ணம் வைத்து விட்டால் இறைவன் எப்படியாவது நம்ம என்ன செய்வான்? கொடுக்க வைத்து விடுவோம். கொடுக்கக்கூடாது என்று எண்ணங்கள் வந்து விட்டால்
முதலில் உங்களுக்கு வறுமையுடைய கதவு வந்துவிடும், கையேந்தக்கூடிய ஏசாகம் வந்துவிடும், ஏழ்மையாக வாழக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும், கஷ்டம் வந்துவிடும், பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த சோதனைக்கு தீர்வே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கொடுக்கணும் என்று வைத்துவிட்டால் இறைவனுடைய கதவு உங்களுக்கு திறந்துவிடும். இறைவன் எப்படியாவது உங்களுக்கு அந்த கொடுக்கணும் அந்த எண்ணத்தை வைத்து விட்டால் இத்தனை நாட்களுக்குள்ள நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் நினைக்கும் பொழுதே அதுக்கு முன்னதாகவே இறைவனுடைய ஏற்பாடு வந்துவிடும். அந்த கடனை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் அடைத்து கொள்ளலாம். இன்னைக்கு இது கடன் பல பேர்கள் கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். கடைசியில் வாங்கிட்டு கொடுக்காததன் காரணமாக தான் மனிதர்களும் ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஏற்பட்டு அதிகமான இன்ட்ரெஸ்டில் இந்த பணத்தை கொடுத்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களும் பயனடைய வேண்டும், அவர்கள் மூலமாக நானும் பயனடைய வேண்டும் என்று இந்த தவறான ஹராமான இந்த செயல்களுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். கடனை கொடுத்தவர்கள் கடனை கேட்டால் பகையாளியாக மாறிவிடுகிறார்கள், எதிரியாக மாறுகிறார்கள். வட்டியை கொடுத்து அவர்கள் நோட்டை கேட்டால் வட்டி அந்த பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய இந்த காலத்தில் எது நீளம் எது அநீதம் என்று நாம் பார்த்தால் நீதத்துக்கு நாம் துணை போவதே கிடையாது, நீதத்துக்கு நம்மவர்கள் துணை போவதே கிடையாது. அநியாயத்திற்கு தான் இந்த சமுதாயத்தில் துணை போய்கொண்டே இருக்கும். பல மக்களுடைய வியாபாரம், பல மக்கள் சொல்லோட எல்லா மக்களுடைய வியாபாரம் இன்னைக்கு வட்டியாக தான் மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். யாராவது சொல்லுங்க, நான் ஹலாலான முறையில் நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வட்டி வாங்கியிருப்போம், ஏதாவது ரூபத்தில் நகையை போய் அடமானம் வச்சுருப்போம், ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் 100க்கு 100 நான் ஹலாலான முறையில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் ஹராமு தான் மிகைத்து நிற்கிறது ஒழிய ஹலாலை மனிதர்கள் விட்டுவிட்டார்கள். இதன் காரணமாக இன்னைக்கு ஏழ்மையான வழி அல்லாஹ் தஆலா ஏழ்மையான கஷ்டமான வழியை இறைவன் திறந்து விட்டான். நன்மையான வழியை நாம் தேடுவதே கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்துல ஒரு ஹதீஸை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஃபஜருக்கு ஒரு சஹாபி வந்து தொழுதுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவார். என்ன செய்வார்? ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அந்த சஹாபியை நிற்க சொல்லிட்டாங்க. இன்னும் அபு தஹதா, அவர் பேர் என்னது? அபு தஹதா. இன்னும் அபு தஹதாவே ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம்? யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு யூதனுடைய பேரிச்சம்பழம் மரம் இருக்கிறது. என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு யூதனுடைய பேரிச்சம்பழம் மரம் இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து பேரிச்சம்பழம் கீழே விழுந்து விடுகிறது. எதற்காக சீக்கிரம் செல்கிறேன் என்று சொன்னால், அந்த பேரிச்சம்பழத்தை நான் பிறக்கி அந்த யூதனிடத்தில் நான் கொடுத்து விடுவேன். இதை என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளைகள் காலையில் இருந்து அதை சாப்பிட்டு விட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கு இது ஹராமாகிவிடும் என்றெல்லாம் அந்த அளவுக்கு ஈமானோடு இருந்தார்கள், பயந்தார்கள். இதன் காரணமாக தான் யார சொல்லலாம், சீக்கிரமாக சென்று விடுகிறேன். அடுத்தவர்களுடைய பொருள் அனுமதி இல்லாமல் நான் சாப்பிட்டு விட்டால், என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டால் என்னுடைய சந்ததியர்கள் எல்லாம் வழிகேடுகளாக மாறி விடுவார்கள் என்று இந்த பயத்தின் அடிப்படையில் தான் யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இப்படி செய்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அந்த சஹாபி சொன்ன உடனே, அந்த சஹாபி பேர் அபூ தஹதா கிடையாது, அடுத்து வருவார்கள் அபூ தஹதா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏலான் செய்கின்றார்கள். அந்த யூதனை அழைத்து வந்து சொன்னார்கள், நீங்கள் அந்த மரத்தை விற்கிறீர்களா என்று கேட்குறாங்க. அந்த மரத்தை நீங்கள் விற்கிறீங்களா என்று கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த யூதன், இந்த மரத்தை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கத்தில் உங்களுக்கு பெரிய தோட்டமே கிடைக்கும் என்று சொன்னார்கள். சொர்க்கத்தை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்ட்டார். என்ன சொல்றாரு? சுவனத்தை பற்றி எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறு ஏலான் செய்கின்றார்கள், யார் ஒருவர்
இந்த மரத்தை வாங்கி தருகின்றார்களோ, இறைவன் அவர்களுக்காக சொர்க்கத்தில் பல தோட்டங்களை அவர்களுக்காக வாங்கி வைப்பான் என்று நபியுடைய வாக்கை எடுத்து ஒரு சஹாபி இருந்து சொல்கிறார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அபூ தஹதா எழுந்து நிற்கிறார்கள். சொன்னார்கள், இந்த தோட்டத்தை நான் விலைக்கு வாங்கி இவருக்கு கொடுத்தால் எனக்கு சொர்க்கத்தில் என்னுடைய தோட்டம் கிடைக்குமா என்று கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய வியாபாரம்! இந்த உலகத்துடைய வியாபாரம் அவர்கள் செய்ய வரவில்லை, உலகத்துடைய வியாபாரம் செய்யவில்லை, சொர்க்கத்துடைய வியாபாரம் செய்கிறார்கள். போனார்கள், சென்றார்கள், அந்த யூதனிடத்தில் கேட்டார்கள். கேட்ட பிறகு, அபூ தஹதா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டவுடனே அந்த யூதன் சொல்வான், மதீனா நகரத்திலே உங்களை போல தோட்டம் வேறு யாருக்கும் கிடையாது. அதிகமான தோட்டத்தில் பழங்கள் கிடைக்கக்கூடிய இடம் உங்களுடைய தோட்டம்தான். அதில் அதிகமான ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்கள் பல மக்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இருந்தாலும் அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த யூதனை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோட்டத்தை நீ எடுத்துக்கொள், அதற்கு பகரமாக இந்த மரத்தை விட்டுக்கொடு என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னார்கள்? என்னுடைய தோட்டத்தை நீ எடுத்துக்கொள், அதற்காக இந்த மரத்தை இந்த சஹாபிக்கு நீ விட்டுவிடு என்று சொல்றாங்க. அவர் யூதன் கேட்கிறார், எதுவும் கேலி செய்றீங்களா? எதுவும் மசாக் பண்ணுகிறீங்களா? நபியுடைய வாக்கு உண்மையாக இருக்கும், நபியுடைய வாக்கு உண்மையாக இருக்கும். எங்களுடைய நபியுடைய வாக்குக்கு மேல எங்களுடைய பொருளாதாரம் எதுவும் கிடையாது. வெளியே சென்றார்கள், எழுதி கொடுக்கிற பொருளை எழுதி கொடுத்தார்கள். அவருடைய தோட்டத்தை கொடுத்துவிட்டு இந்த மரத்தை விலைக்கு வாங்கி அந்த சஹாபிக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் அடுத்தவர்களுடைய பொருள் மீது ஆசைப்படாத அந்த சஹாபிக்கு அல்லாஹ் ரசூல் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பரிசாக கிடைத்தது. அந்த தோட்டத்துக்கு சென்றார்கள். வெளியிருந்து தன்னுடைய மனைவி அழைக்கின்றார்கள். மனைவியை பார்த்து கேட்குறாங்க, உள்ள வாருங்கள், இன்னி நான் உள்ளே வர முடியாது. பெண்களும் எவ்வளோ ஈமான்தாரியாக இருந்திருக்காங்க. நான் இப்போ உள்ளே வர முடியாது, இந்த தோட்டத்தை நான் விற்றுவிட்டேன். சொன்னார்கள், நீங்கள் விட்டாலும் அதோடைய பிரதிபலனுக்காக நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மனைவி வெளியே வந்து தன்னுடைய கணவனை பார்த்து கேட்குறாங்க, யாருக்காக விற்றீர்கள் என்று கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் விற்றேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மறுமை சிந்தனையோடு வாழக்கூடிய இந்த சஹாபாக்களுடைய மத்தியில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முழுக்க ஹராம் அதிகமாக ஏற்பட்டதின் காரணமாக நம்முடைய அமல்கள் எல்லாம் இன்றைக்கு வீணாகி கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு வட்டி வாங்குவது கூட ஹராம் என்று குர்ஆன் பல இடத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. இறைவன் சொல்லி காட்டி, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம். வட்டி வாங்கினால் உங்களுடைய வியாபாரத்தை முடக்கடி செய்துவிடும், சதக்கா கொடுத்தால் உங்களுடைய வியாபாரம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வட்டி வாங்கினால் உங்களுடைய வியாபாரம் முடக்கடி ஆகிவிடும், பரக்கத்து இருக்காது, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அதே போல சதக்காவை நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு பன்மடங்கு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்து கொண்டே இருப்பான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. வட்டி வாங்கினால் இறைவனுடைய நன்றி உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் பெரும் பாவிகளாக தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய செல்வங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். வட்டியின் வழியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் உங்களுக்கு அது குறைந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் நன்றாக இருக்கும், இருந்தாலும் இறுதி காலத்தில் இறுதி கட்டத்தில் அது அழிந்தே தீரும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅக்குலுர் ரிபா அதாஃபம் முதாஃபதன் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, வட்டியை உண்ணாதீர்கள், வட்டியை சாப்பிடாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். உங்களுக்கு எப்பொழுது லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றெல்லாம் இறைவன் சொல்லிக்கிட்டு வருவான். அதே போல வட்டி வாங்கக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியாது.
சதகா செய்யக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவார்கள். நன்மை செய்யக்கூடியவர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள். அல்லதீன يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யார் வட்டியை சாப்பிடுகின்றார்களோ நாளை மறுமை நாள் அவர்கள் ஷைத்தான் தீண்டியவர்கள் போல் அவர்களை எழுப்பப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஷைத்தான் தீண்டியவர்கள் போல அவர்களை எழுப்பப்படுவார்கள், அவர்களுக்கு கடினமான வேதனைகள் கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எதன் மூலமாக? இந்த வட்டியின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வஸரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டியை நீங்கள் சாப்பிட வேண்டாம். யார் வட்டியை உண்ணுகின்றார்களோ அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் மீது போர் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். இந்த பொருளாதாரம் அநியாயம் என்று சொன்னார்கள். இந்த பொருளாதாரம் உங்களை பாவத்தின் பக்கம் இழுத்து செல்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த பொருளாதாரம் தீமையை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள். இந்த பொருளாதாரத்தின் மூலமாக, வட்டியின் மூலமாக விரோதங்கள் அதிகமாக ஏற்பட்டுவிடும், உங்களுக்கு மிருகத்தன்மை வந்துவிடும், உங்களுடைய உள்ளத்தில் தீனுடைய விஷயம் இருக்காது, உங்களுடைய உள்ளத்தில் கீனா என்ற கெட்ட எண்ணங்கள் அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு கெட்டது உள்ளத்தில் வந்துவிட்டால் பல கெட்டதுகள் உருவாகி கொண்டே இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த வட்டியின் மூலமாக கொலைகள் எல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. வட்டி வாங்கி நீதமான தீர்ப்பும் வழங்க முடியாது. வட்டி வாங்குறவங்க நீதமான தீர்ப்பும் இந்த இடத்தில் சொல்ல முடியாது. இந்த வட்டி வாங்கக்கூடியவர்களுக்கு விதவிதமான நோய்கள் கொடுத்து விடுகிறான். அதுக்கு எந்த விதமான மருத்துவமும் வராது. கடைசியில் ஆபத்தில் கஷ்டத்தில் தான் அவர்கள் மரணிப்பார்கள் என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. வட்டி வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தீ எண்ணங்களாக மாறிவிடும். நற்குணங்கள் இருக்காது, அஹ்லாக் இருக்காது, அஹ்லாஸ் இருக்காது. தீ எண்ணங்கள் அதிகமாக உள்ளத்தில் இருப்பதின் காரணமாக அல்லாஹுடைய கோபப்பார்வைக்கு இவர்கள் ஆளாகி விடுவார்கள் என்று பல ஹதீஸுகளில் நமக்கு சொல்லப்படுகிறது. குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யார் வட்டியை வாங்குகின்றார்களோ இந்த உலகமும் அவர்களுக்கு வீணாகிவிடும், மறுமையும் அவர்களுக்கு வீணாகிவிடும். உலகமும் வீணாகிவிடும், மறுமையும் வீணாகிவிடும். இந்த உலகத்தில் நிம்மதி இருக்காது, மறுமையிலும் நிம்மதி இருக்காது. ரெண்டுமே ஃபெயிலியர் தான், ரெண்டுமே ஃபெயிலியர் தான். இதை நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? இது நல்லது, இதன் மூலமாக நம்ம ஃபாய்தா அடைகிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இருக்கிறது, லானத்துல்லா, அல்லாஹ் சபித்து கொண்டு தான் இருக்கிறான். ரெண்டாவது விஷயத்தை பாருங்கள், உள்ளம் எல்லாம் நெருப்பாக மாறிவிடும். உள்ளமெல்லாம் நெருப்பாக மாறிவிடும். முதல்ல உண்மையாவது வெற்றி கிடையாது, ஆகிரத்தில் வெற்றி கிடையாது. ரெண்டாவது உள்ளங்கள் எல்லாம் நெருப்பாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரை நம்ம அபகரிக்கலாம், யாரிடத்தில் காசை வாங்கலாம், யாரிடத்தில் பொருளாதாரத்தை வாங்கலாம், இந்த மாதிரி நெருப்பு தன்மை உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். உள்ளத்தில் பிரகாசம் இருந்தால் இந்த மாதிரி தோணாது. உள்ளத்தில் ஈமான் என்ற பிரகாசம் இருந்தால், அமல் என்ற பிரகாசம் இருந்தால் இந்த மாதிரி எண்ணங்கள் தோணாது. அதே போல உள்ளம் எல்லாம் நெருப்பாக மாறிவிடுகிறது என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொன்னார்கள், அவர்கள் அந்த வட்டியின் மூலமாக அந்த பணத்தை, பொருளாதாரத்தை மக்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் துவா செய்வதும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இறைவன் அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதன் மூலமாக நோன்பு வைத்தாலும் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த மூலமாக நீங்கள் ஹஜ்ஜு செய்தாலும் அந்த ஹஜ்ஜுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. அதன் மூலமாக நீங்கள் சதக்கா கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தான பார்வையை கூட இறைவன் உங்கள் மீது பார்க்க மாட்டான். உங்கள் மீது இறைவன் பேசவும் மாட்டான். உங்களுக்கு கடினமான அதாபுகளை அல்லாஹ் தஆலா இறக்கி கொண்டே இருப்பான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தில் நரகத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை பார்த்து எல்லா நரகமும் என்ன செய்யும்? எல்லா நரகமும் அதை விட்டு பாதுகாப்பு தேடும் என்று சொல்லப்படுகிறது. எல்லா நரகங்களும் அதை விட்டு பாதுகாப்பு தேடுமா? கடைசியில் கேட்கப்பட்டால் அதில் ஒரு மலையை இறக்கினால் அந்த மலை இறங்கி சாம்பலாகிவிடும். அதோடைய வாடையை யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது.
அப்படியாப்பட்டவர்களுக்கு, வட்டி வாங்கக்கூடியவர்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு நரகத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ கொடூரமான இறைவன் இந்த அதாபை வைத்திருக்கின்றான். இது யாருக்காக? இன்னைக்கு தொழுகையிலே பொடுபோக்குத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வட்டியை அதிகமாக உண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல 3 பேர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. முதலாவதாக மது அருந்தக்கூடியவர்கள், 2வது வட்டி வாங்கக்கூடியவர்கள், 3வது எத்தீம்களுடைய பொருளை சாப்பிடக்கூடியவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? நரகத்துக்கு செல்வார்கள். இவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேதனையாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வட்டியின் மூலமாக வரக்கூடிய பணம் யார் அதிகமாக ஈட்டுகின்றார்களோ இது பெரும் பாவம் என்று யார் நினைக்கவில்லையோ அவர்களுக்கு கடினமான தண்டனையை இறைவன் கொடுப்பான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்றார்கள். மேராஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மேராஜிலிருந்து பூமியில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வயிற்றில் பாம்பு, தேளு, தேவையில்லாத விஷ ஜந்துக்களை பார்க்கின்றார்கள். இதை பார்த்து ஜிப்ரீல் அமீன் அவர்களிடத்தில் கேட்டார்கள், இது யார் என்று கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பூமியில் அதிகமாக வட்டியை உண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் இறைவன் கொடுத்து கொண்டு தான் இருப்பான். அவர்களுக்கு முதல் நோய் வயிற்றின் மூலமாக தான் ஏற்படும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஹபீபே யமனி என்ற ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை முழுக்க வட்டியுடைய வியாபாரம் தான் இருந்தது. வாழ்க்கை முழுக்க வட்டியுடைய வியாபாரம் தான் இருந்தது. ஒரு நாள் வட்டி வாங்குவதற்காக ஒரு வீட்டுக்கு சென்றார்கள். அந்த வீட்டில் பெண்மணி மட்டும் இருந்தார்கள். அந்த பெண்மணியிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய கணவன் எனக்கு இவ்வளோ வட்டி தர வேண்டும். கொஞ்சம் கராரானவர், கடுமையானவர். வசூலிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கராராக கொஞ்சம் கடுமையாக வசூலிக்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கெல்லாம் தேவையில்லாத வார்த்தை, வம்சம் வரைக்கும் திட்டக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறது. மூதாட்டிகள் வரைக்கும் திட்டுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள். நம்முடைய வம்சத்தெல்லாம் இழுத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? கேவலமாக பேசுவார்கள். அவர் வசூலிக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப கடினமாக இருந்தவர். அப்போ வீட்டில் சொன்னார், இன்னைக்கு தான் வியாபாரத்துக்காக போயிருக்காரு, ஒரு ஆட்டை அறுத்து ஆட்டோடைய தலை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார். ஆட்டோடைய தலையை வாங்கிட்டு வந்தார். வீட்டில் வந்து மனைவிட்ட சொன்னார்கள், சமைச்சு கொடுங்கன்னு. இந்தம்மா சொல்லிச்சு, ஆட்டா இல்லை, விறகு இல்லைன்னுடுச்சு. மாவும் இல்லை, விறகு இல்லை, 2 ஏற்பாடு பண்ணிட்டாரு. வேகுது 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 வேகுது, அல்லாஹ் அக்பர். எடுத்து பார்த்தா ஒரே ரத்தமாக இருக்கு. ஒரு மனிதனுடைய ரத்தத்தை உறிஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ கேவலம். இதுதான் வட்டி. இந்த விஷயத்தை பார்த்த உடனே மனைவிட்ட கொஞ்சம் ஈமான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட அதிகமாக ஈமான் இருக்கிறது, ஆண்கள்கிட்ட தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த காலத்தில் பெண்கள்கிட்ட தான் அதிகமான ஈமான் இருந்துச்சு, உறுதியாக இருந்தாங்க. இன்னைக்காவது திருந்தி கொள்ளுங்க, நீங்கள் செய்கிறது ஹராமுங்க. பல தடவை சொல்லி பார்த்துருக்கேன். அந்த அம்மா பல தடவை சொல்லி பார்த்துருக்கு. அவருக்கு கேட்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. உள்ளத்தில் ஹராம் போய்விட்டால் நல்லது உள்ளத்தில் போகாது. வயிற்றில் ஹராம் போய்விட்டால் என்ன நல்லது சொன்னாலும் ஏறாது, என்ன நல்லது சொன்னாலும் மூளையில் ஏறாது. பட்டாதான் புரியும், சில விஷயங்கள் பட்டாதான் புரியும். அவருக்கு பட்டுருச்சு. அந்த இரத்தத்தை பார்த்த உடனே ஒரு மனசுக்கு ஒரு வேதனை வந்துச்சு. நேராக பார்த்து என்ன செய்கிறாரு? அந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு இறைநேசர் ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாலீம் புக்கில் அவருடைய அதிகமான வரலாறுகள் இருக்கிறது. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்துருச்சு. போகிற வழியிலே சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுறாங்க. பிள்ளைங்க வாயில் அல்லாத்துல என்ன பேச வச்சான் பாருங்க. கொஞ்சம் ஒதுங்கன்றா பிள்ளைகளாம். ஒரு புள்ள சொல்ல, என்னப்பா ஒதுங்க சொல்ற? ஒரு கெட்டவனுடைய நிழல் பட்டாலும் நம்மளும் கெட்டவன் ஆயிடும்னு சொல்லி அந்த ஒரு புள்ள செய்யல. அவ்வளோ பெரிய வார்த்தை. ஒரு தீயனுடைய நிழல் பட்டாலும் நம்மளும் கெட்டவன் ஆயிடுவோம் சொல்லி நேராக அவர்கிட்ட போயிட்டாரு. செஞ்சது தப்பு தான், தௌபா செய்கிறாரு. தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தார். வர வழியில் ஒவ்வொரு கடன்காரங்களும் அவர் பார்த்து ஓடுறாங்க. யாரும் எனக்கு கடன் கொடுக்க வேணாம், யாரும் எனக்கு
கடன்லாம் கொடுக்க வேணாம், நான் மாஃப் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி பெருந்தன்மையாக மறுபடியும் வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய அமல்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்தார்கள், ஹலாலான முறையில் வாழ்ந்தார்கள். அல்லாஹால பல பரக்கத்துக்களை அவர்களுக்கு அல்லாஹ் தாலா செய்தான். அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். இப்போ வரைக்கும் நம்ம வட்டியோடைய வியாபாரம் செஞ்சுருப்போம், பாவம் மன்னிப்புடைய கதவு திறந்திருக்கிறது. அது திறக்கிறதுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தர்களும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் கண்டிப்பாக அல்லாஹ் தாலா மன்னிக்கக்கூடியவனாக, கருணை உள்ளவனாக, கிருபை உள்ளவனாக இருக்கிறான். அப்படியாப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு ஹராமே ஹராம் என்று சொல்லி, ஹலாலே ஹலால் என்று சொல்லி நாம் எல்லாம் ஹலாலான முறையில் வாழக்கூடிய தௌஃபீக்கை நசீப் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. உங்களுக்கு அதிகமான கடன் ஏற்பட்டு விட்டதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த துஆவை மட்டும் நீங்கள் அதிகமாக ஓதி வாருங்கள், உங்களுடைய கடன் அடைந்துவிடும். அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபத்லிக்க அம்மன் சிவாக். தினமும்